நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான சப்பாத்தி பராத்தா ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான கிரேவி நான் காட்டியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நூல் பராத்தாலேருந்து ஆரம்பித்து ஸ்டஃப்டு பராத்தா, அதுக்கப்புறம் வீட் ஃப்ளாரில் நான் எப்படி பண்ணுறது, அதாவது கோதுமையில் நான் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் ஒரு பராத்தா பண்ண போகிறோம். ஸ்டஃப்டு பராத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா எப்படி சாஃப்டான ஃபுல்கா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் இருந்தாலுமே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறமா இது சீஸ் பராத்தா. ஸோ குழந்தைகளுக்கு சீஸ் அப்படிங்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோடு சேர்த்து ஒரு கிரேவி, ஒரு கடாய் பன்னீர் மசாலா. ஸோ இது எல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லச்சா பராத்தான்னு ஒன்று நம்ம பரோட்டா ஸ்டைல்லையே இருக்கும். எல்லா நார்த் இண்டியன் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இது. ஸோ இதுவுமே எப்படி நிறைய லேயர்ஸோடு பண்ணலாம். அதுக்கு ஒரு சிம்பிளான சோயா கீமா. ஸோ இதெல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நூல் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நூல் பரோட்டா எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா ரொம்ப அந்த நூல் மாதிரி ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, சுகர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கலாம், ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப். நம்ம வார்ம் மில்க் தான் எடுத்துருக்கோம், அதாவது பாலை காய வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துருக்கோம். இந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் எக்கு போடலை. நீங்கள் எக்கு போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் போடலாம். ஸோ அப்படி போடலனாலும் நமக்கு நல்லா தான் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இது எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவோட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த டோ பார்த்தீங்கன்னா நான் மைதாவில் பண்ணியிருக்கேன். கோதுமைனா கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கும், பாலும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிட்டோம். அதிலிருந்து சின்ன பால்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊறணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் விட்டுட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த ஆயிலெல்லாம் நல்லா ஊறி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பரோட்டா மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெக்னிக்கலாக எதுவும் இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பரோட்டா பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையிலேயே ஈக்குவலாக நீங்கள் தேய்ச்சி விடணும். இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் அந்தளவுக்கு தின்னாக நம்ம தேய்க்கணும். கடையில் பரோட்டா பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண மாஸ்டர் இருப்பாங்க. இதை எடுத்து அப்படியே கையிலேயே அப்படியே பெருசாக சுற்றுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆயிலும் நீங்கள் ரொம்ப இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் அந்த தேய்க்கிறதுக்காக நான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி ஒரு பீஸா கட்டர்லையோ இல்லை நைஃப் இருந்துனாவோ தின்னான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா பரோட்டா பண்ணுறதுல ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் பரோட்டா செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நூல் மாதிரி வரும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஷீட்டில் பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆயில் தொட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஷீட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, வேலையை ஈஸியாக்கிடும். நமக்கு ஈஸியாக பரோட்டா பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம், தின்னான சப்பாத்தி பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் இப்படி எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நூல் மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்த்துறேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த நான்ஸ்டிக் ஷீட் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்படி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள்,
அப்போ அப்படியே சின்ன சின்ன நூலெல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் பரோட்டா பண்ணுற மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இதையை அப்படியே இழுத்து விடணும். கொஞ்சம் அப்படியே வந்து நீளமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் இதை வந்து அப்படியே மடித்து விட்டுக்கணும் ரவுண்டாக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இமீடியட்டாக இதை போட்டு எடுத்தெல்லாம் தேய்ச்சிட்டு, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த உருண்டைகளையும் இதே மாதிரி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், முதல்ல கையில் தட்டி விட்டுக்கிறோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையிலேயே எடுத்து நீங்கள் வந்து சுற்றினீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு இது மாதிரி தேய்க்கிறதுக்கு. ஸோ 3 நிமிஷம்னு சொல்லுது, 3 நிமிஷத்துக்கு உள்ளதான் ஆகும். ஸோ நீங்கள் சரியாக பண்ணும்போது கோதுமாவுலேயும் இதே மாதிரி நமக்கு பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கோதுமையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாக நான் போடுறேன். இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லப்போனால் ஒன்று சால்னா, ப்ளைன் சால்னா, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த சால்னா வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குருமா வந்து சிம்பிளான ஒரு வெஜிடபிள் குருமா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா கட்டர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கத்தியில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சொல்கிற குருமா இதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், முந்திரி, கசகசா, அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு தக்காளி, நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பண்ணோன்னாவே சிம்பிளாக ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம குருமாவும் ரெடி ஆகிடும். ரொம்ப பெரிய மசாலா நம்ம போட்டு செய்யணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு போடாமையே பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்க பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எட்ஜஸ் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சிட்டு அப்படியே வந்து அயன் தோசை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே பன் பரோட்டா கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா மினி காயின் பரோட்டா பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் நூல் பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அப்படியே நூல் மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதேவே நீங்கள் அந்த கிளி பரோட்டான்னு சொல்லிவிட்டு பரோட்டா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சால்னா எக்கெல்லாம் ஊற்றிட்டு வாழலையில் மடித்து நீங்கள் அயன் தோசை கல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த ஆவி வர்றதுக்குள்ளே நீங்கள் மூடி வச்சுடுங்க. மூடி வைக்கும்போது என்னன்னா அந்த ஸ்டீமில் எக்ஸ்ட்ரா அந்த சால்னாலாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எனக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி சைடில் கூட எடுத்து பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் தெளிவாக புரியணுங்கிறக்காக. இதில் முக்கியமான விஷயம் இதை வந்து நல்லா வந்து எட்ஜஸை ஒட்டி விட்டுருங்க, இல்லைனா பிரிஞ்சிரும். ஸோ பாருங்கள் எனக்கு வந்து 2 கப் மாவில் 5 பரோட்டா வந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான லேயர்ஸோட. ஸோ இதை வந்து நம்ம தேய்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப. ஸோ உங்களுக்கு தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு
திக்காக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ நம்மளோட விருப்பப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் தேவைப்படாது. இதே வந்து நம்ம குக் பண்ணும்போதும் தோசை தவாவில் போடும்போது 1 டீஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும். நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் நமக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அயன் தோசை தவா எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பரோட்டா போட்டுட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேணால், மீடியம் ஹையில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து நல்ல ரோஸ்ட் ஆகும். அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் லோவில் வச்சா ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ மீடியம் ஹையில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். லேயர்ஸும் நல்லா வரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் 2வது வந்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பரோட்டா பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சீஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா மடித்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேக்கோ மெக்சிகானா மாதிரி செம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ லேயர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு நல்லாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நல்லா வந்து அடிச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து வெளியே வரும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பரோட்டா சாஃப்டாக இருக்காது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நல்லா அந்த லேயர்ஸ் வந்து வெளியே வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குருமாவில் வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் மேலே வருதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1000 லேயர்ஸ்னு சொல்லுவோம். 1000 லேயர்ட் பராத்தான்னு சொல்லிட்டு. ஸோ குருமாவோடு எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் அடுத்த நாள் மார்னிங் வச்சுருந்து கொத்து பரோட்டா கடை ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பராத்தா, அதாவது கோபி பராத்தா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். முதல்ல காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கோதுமை மாவு 2 கப், மைதாவில் கூட நீங்கள் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். நம்ம பூரிக்கு மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி ரெடி பண்ணோன்னே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மாவு வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம துருவிக்கலாம். துருவுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து தேய்க்கும் போது வெளியே அதனோட பூர்ணம் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஏன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டுறோம் அப்படின்னா, எப்போவுமே காலிஃப்ளவர் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். மருந்தும் அடிச்சிருப்பாங்க. காலிஃப்ளவரில் பூச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நான் இதிலேயே துருவிக்கிறேன். இதே மெத்தடு தான் நீங்கள் வெங்காயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், பன்னீர், அதுக்கப்புறம் இதெல்லாமே பண்ணலாம். இப்போ நான் இஞ்சி, பூண்டு எல்லாமே துருவிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட். மார்னிங் வந்து நம்ம அவசரமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் இப்படி கிரேட்டர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே துருவிட்டு அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு, ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைனா லெமன் போட்டுக்கங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், கசூரி மேத்தி எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கசூரி மேத்தி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் போட்டிருக்கிறது ட்ரெடிஷ்னலாக ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறது, ஹோட்டலில். உங்கள்கிட்ட வந்து எது இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ண வேணாம். இதே வந்து பண்ணுங்கள். இதே மெத்தடு தான். ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி பால்ஸை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொரு தடவையும் நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் பிடிச்சி வச்சிட்டோம்னா மாவு பிசைஞ்சு அதை உள்ளே வச்சுட்டு தேய்க்கிறது ரொம்ப ஈஸி. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி இந்த விட எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டஃப்டு பராத்தாக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும். மாவு தூவிட்டு நம்ம கொஞ்சம் மட்டுமே வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா பூர்ணம் வைக்கிறதுக்கு இது கையிலேயே கூட பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஹோட்டலெல்லாம் கையிலேயே பண்ணுவாங்க. பட் வீடு அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு அது வந்து பண்ண முடியாது. ஸோ டைம் இருந்தால் பண்ணலாம். நைட் அப்படிங்கும்போது நமக்கு டைம் இருக்கும் எப்படியுமே. மார்னிங் அப்படிங்கும்போது டைமே இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக தேய்ச்சிட்டு பூர்ணத்தை வச்சுட்டு திரும்ப பால் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு தின்னாக தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சிக்கலாம். நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்ம எப்படி புரன் பொலியெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி, பட் அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். இதுலேயே நான் உருளைக்கிழங்கு பன்னீர்லலாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போது ஓரளவுக்கு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேனில் போட்டு எடுத்துக்கலாம். அயன் கடாயில் போட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ண நல்லா உப்பி வந்துடும். கடையில் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1 கியூப் அப்படியே நெய் பட்டர் அப்படியே போடுவாங்க. நம்ம அந்தளவுக்கு போட வேணாம். ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுனால சீக்கிரம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இருந்தால் பூர்ணம் வந்து வெளியே வரும், அப்படியே ஒட்டிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். தேவைப்பட அதில் சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான் என்ன ஸ்டஃபிங் வந்து போடணுன்ட்டு. பீட்ரூட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பீட்ரூட், கேரட், சோயா எல்லாமே போட்டு பண்ணலாம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து மூங் தாலை வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் போடலாம். கடலை மாவில் பண்ணலாம், எல்லாமே ரோஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். உளுந்தில் பண்ணலாம், துவரம்பருப்பில் பண்ணலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம், பிக்கிளோட கூட எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் பர்ஃபெக்டான நான், அதுக்கு ஒரு கிரேவி பர்ஃபெக்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட் நான், அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் தான். அதுவும் 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். ஒரு 25 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெஸ்டாரண்ட்டில் மைதா தான் போடுவாங்க. பட் நான் வந்து கோதுமையில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ எதுக்குமே நீங்கள் போக மாட்டீங்க, வீட்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக சொல்ல ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாஃப்டாக. அதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 to 8 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக கூட அப்படியே மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கோதுமை மாவு 1 கப், மைதா 1/2 கப் எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே 1/2 கப் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ உப்பும் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கணும். நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஈஸ்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல வார்ம் மில்க், தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டில் செய்ய தெரியலனா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிவிடுங்க. தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பால், அவ்வளோதான். ஸோ ஈஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பால் பிடிக்காதவங்க, தயிர் பிடிக்காதவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஈஸ்ட்டில் ரொம்ப செமையாக இருக்கும். இதை மூடி நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுலாம். அது ஃபர்மெண்ட் ஆகணும், உப்பி வரணும். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா டபுள் தி அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி இருக்கும். அதை வந்து பால்ஸாக உங்களுக்கு எந்த லெவலில் பால்ஸ் வேணுமோ ஒரு கையளவில் பால்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் தேய்க்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, பூரி மாதிரியும் தேய்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காக தேய்க்கணும். மாவு தூவிக்குங்க. மாவு தூவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிறது ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ தந்தூரில் வந்து பண்ணுவாங்க. அந்த தந்தூரில் பெரிய மண் அவனில் தான் பண்ணுவாங்க. பட் அதே அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த மெத்தடில் வந்து நான் பண்ணுறதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. ஸோ இது மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கையிலேயே ஷேப் பண்ண தெரியும்னாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு நமக்கு திக்னஸ் இருந்ததுன்னா போதும். இதுக்கு மேலே ரொம்ப தின்னாக பண்ண வேணாம். ஸோ பாருங்கள், இப்போது நான் வந்து கலோஞ்சி, அதாவது ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட போகிறேன். இதுக்கப்புறம் வந்து பூண்டு, நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இல்லைனா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இது மேலே அப்படியே துருவி விட்டுருங்க. ஸோ இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து எல்லாத்தோடையும் அப்படியே வந்து அந்த அந்த ஷீட் மேலே அப்படியே அமுங்கும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை வந்து க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பேனில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இது எடுத்ததுக்கப்புறமா இந்த பின்னாடியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து தொட்டு நல்லா வந்து தடவிக்கணும். இப்போ தான் வந்து பேனில் ஒட்டும். ஸோ பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம போட்டுடலாம். பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்துடும். ஸோ இதிலேயே கூட பண்ணலாம். பட் ஒரு நம்ம எப்படி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ஃப்ளேமில் காட்டினோம் அப்படின்னா இன்னும் அந்த பபிள்ஸ் வந்து நல்லா வந்து உப்பி வரும். அதுவும் இல்லாமல் நல்லா ப்ரௌன் ஆகும். நம்ம தண்ணி தொட்டு அந்த பேனில் வச்சுருக்கிறதுனால அது விழாது. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன இரும்பு கடாய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நான்ஸ்டிக்கில் வந்து அது ஒட்டுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான்ஸ்டிக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக திருப்பி போட்டு எடுத்துருங்க. அதே வந்து போதும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்ன அயன் கடாய் இல்லைன்னா இது வந்து கைக்கு அடக்கமாக இருக்கும், இன்னொரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு, பபிள்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கீழே லைட்டாக வந்து இது மாதிரி தோசை இதில் பண்ணிங்கன்னா கரண்டியில் பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே வந்து பட்டர் தடவிக்கலாம், இல்லைனா நெய் தடவிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 2-3 போட்டு காட்டுறேன். இன்னொன்று வந்து ஃபைனலாக வந்து க்ரில் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ எப்படி வந்து க்ரில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நமக்கு அந்த பபிள்ஸ் அப்படியே வந்து வரும். ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியம் டு ஹையில் வைங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ இந்த ஹீட் வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து அந்த தந்தூரில் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் கை வந்து சூடாகும். அந்த டைமில் நல்லா வந்து மொத்தமாக இருக்கிற டவல் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இது மாதிரி ப்ரௌன் ஆகிறதுக்கு. எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். 3 to 4 மினிட்ஸில் ஒவ்வொரு நான் வந்து ரெடி ஆகிடும். நம்ம கோதுமை போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃப்ளேவரே இருக்காது. மைதாவில் பண்ணுறத விட கோதுமையில் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அடுத்தது நான் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். முதல்ல இதே மாதிரியே பேனில் போட்டுட்டு ஸோ இது 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ இதுக்கு பபிள்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ஃப்ளேமில் காட்டதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து க்ரில் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இதோடையே முடிச்சுக்கிறதுனால ஓகே. ஸோ இன்னொரு மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம க்ரில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா ஒயர் மாதிரி இது மேலே வச்சுட்டு நம்ம க்ரில் பண்ணலாம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரில்லோட அந்த ஷேப் வந்து அப்படியே வந்து அந்த நானில் படும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக பாருங்கள், பின்னாடி திருப்பி காட்டுறேன். ஸோ இதை நல்லா குக் ஆகி முடிச்சோன்னா இதை எடுத்துக்கலாம். மெயினானது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மெல்டட் பட்டரை மெல்ட் பண்ணி நீங்கள் இது மேலே வந்து க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே நல்லா மேட்ச் ஆகும். நான் பட்டர் சிக்கன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், 1 பார்ட்டில் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். அதில் வந்து க்ரீம் எல்லாம் போட போகிறது கிடையாது.
ஸோ க்ரீமுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா பட்டர் சிக்கன் பண்ணிடலாம். இப்போது பட்டர் சிக்கன் 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கசூரி மேத்தி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவைப்பட்ட ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தயிர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹோல் லெமன் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம், அதனோட விதைகள் இல்லாமல். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சிடலாம். இல்லை நீங்கள் வெளியே கூட வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டர் சிக்கன் அப்படிங்கிறதுனால நம்ம 2 கியூப் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இருக்கிற சிக்கன் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அவனில் கூட வச்சு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர் ஃப்ரையர் இருந்துன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் வச்சு பண்ணிடலாம். இதை வந்து நான் ரோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெரிய குக்கர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அந்த தயிரோடு சேர்த்து. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மசாலா வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதை கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் பே லீஃபும், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி, உப்பு, கசூரி மேத்தி, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அதே மாதிரி ஜீரக பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கொத்தமல்லி பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கர் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றுறோம். ஏன்னா பட்டர் போட்டுட்டோம். ஸோ நம்ம ரொம்ப பட்டர் வந்து தேவையில்லை நமக்கு. ஸோ அதனால் ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்ற வேண்டியது முந்திரி பேஸ்ட்டு தான். நான் சொன்ன மாதிரி முந்திரி பேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு க்ரீமுக்கு, ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு காம்பேக்ட் கேஸ் ஸ்டவ்வில் கேஸ் தீர்ந்ததுனால எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன் கேஸில். இப்போது முந்திரி ஒரு 1/4 கப் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பேஸ்ட்டாகவும் பண்ணலாம், இது மாதிரி தண்ணியாகவும் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வேணாம் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காதவங்க நீங்கள் முந்திரி அரைச்சி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே வந்து டேஸ்ட் வந்துடும். இப்போ நான் பாருங்கள் சிக்கன் எல்லாம் வந்து வெந்துருச்சு. இப்போது அந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். ஏன் அப்படின்னா இது அந்த சிக்கனோட சேரணும். ஸோ அதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது கூட. இதுக்கப்புறம் கொத்தமல்லி வேணுமா, கரம் மசாலா வேணுமா, உப்பு வேணுமா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு. இப்போ கொத்தமல்லி போட்டுலாம் எனக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கிரேவி, அதனால் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இதேமாரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயே இது வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கில்ட்டியாகவே இருக்காது. சாப்பிட்டா நமக்கு வெயிட் போடும், இது சாப்பிட்டா மசாலா அதிகமாக இருக்கும், இது மாதிரி ஏப்பம் வரும், அதெல்லாம் ஒன்றுமே வராது. ஸோ நான்வெஜ் பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பன்னீர் பண்ணலாம், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் எல்லாத்துலேயுமே இது பர்ஃபெக்டாக வரும். காலிஃப்ளவரில் கூட நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது வந்து நான் மைதாவில் போடலை, கோதுமையில் போட்டிருக்கேன். ஸோ மைதா அப்படிங்கும்போது சேம் மெத்தட் தான். இதே வந்து நீங்கள் மைதாலேயும் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ராகி அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணலாம், பட் ஆனால் ராகி க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ ராகி 1 கப் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். பட் உங்களுக்கு வந்து ரவையில் பண்ணணுன்னா ரவையை அரைச்சிட்டு சேம் இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சிம்பிளான மெத்தட் சப்பாத்தி பராத்தா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா கீமா, அதுக்கப்புறம் லச்சா பராத்தா, அதாவது 3 வகையான பராத்தா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பராத்தா ஃபோல்டிங் மெத்தட் வந்து ஒரு 3 வகையான ஃபோல்டிங் மெத்தட் காட்டியிருக்கேன். எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் இந்த சோயா.
ஸோ எப்படி வந்து மல்டி லேயர் பராத்தா, ஹெல்தியான சோயா கீமா இதெல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கோதுமையில் நம்ம பராத்தா பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சோயா எடுத்துக்கலாம். முதல்ல சோயா கீமா தான் நம்ம பண்ண போகிறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு சூடாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக பண்ணுறதா இருந்தால் கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா சோயா கீமா நல்லா வராது. ஸோ தண்ணி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சொதன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ சோயா கீமாக்கும் நம்ம ஆயிலும் நெய்யும் போட போகிறோம். ஜீரகம், பே லீஃப், சின்னமன், காடமாம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ நீங்கள் பொன்னிறமாக வதக்கினாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அந்த கீமாக்கு. ஸோ இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், ஜீரக பவுடர், அதாவது கொத்தமல்லி, கரம் மசாலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோயா கீமாக்கு ரொம்ப முக்கியமானது காரம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சோயாவில் அந்த டேஸ்ட் வரும். நம்ம எப்படி மட்டன் கீமா எல்லோரும் பண்ணுறாங்க அதே மாதிரி வெஜ்ஜில் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக போடணும். தக்காளி ஒரு 3-4 போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கணும். தக்காளி வந்து வதங்கலைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதையுமே நல்லா சாஃப்டாக வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சோயா வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்த சோயாவை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். நீங்கள் ஃபைனாக அரைக்கூடாது, ஒரு 2 சுற்று விட்டால் போதும். ஸோ இது மாதிரி ரெடியானால் போதும் நமக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்து அரைக்க வேணாம். அரைச்சா வந்து பார்த்திங்கன்னா அது கீமா மாதிரி இருக்காது, ஹல்வா மாதிரி மாறிடும். இப்போது சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சோயா போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி நல்லா வந்து சாஃப்டாகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட வாசம் வராது. ஸோ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சோயா போட்டுறோம். கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாலேயே வந்து லைட்டாக தண்ணி விடும் தக்காளி எதுவும் சேரும்போது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மூடி வைக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கீமா ஸ்டைலில் மட்டன் கீமா எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஃப்ளேவர் எல்லாம் வந்துடும். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லேயர் பராத்தாக்கு நான் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி டோ மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோ, கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் தேய்க்க முடியாது. ஸோ சப்பாத்திக்கும் பராத்தாக்கும் பார்த்திங்கன்னா டோ ஒரே மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாக. ஸோ இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பராத்தா வந்து நம்ம ஷேப் பண்ணலாம். ஸோ நான் வந்து 3 மெத்தடில் வந்து பண்ண போகிறேன். கடைசியாக ஒரு லார்ஜ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்க போகிறேன். முதல்ல மாவு தூவிட்டு ஒரு திக்கான சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அதுக்கு ரொம்ப தின்னாக நீங்கள் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் ஓகே. அதுக்கும் ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது. இப்போ நான் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் போட்டு மெயினாக மேலே மாவு தூவிடணும். ஸோ அப்போ தான் லேயர்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம், சுருட்டிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா கீழே வச்சு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள்,
இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மாவு தூவிட்டு நம்ம அதே மாதிரி ஒரு திக்கான சர்க்கிளோ தின்னான சர்க்கிளோ பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு அயன் தவாவில் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யோ பட்டரோ இல்லை ஆயிலோ போட்டு நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுமோ அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கரெக்டான ஃப்ளேமில் வைக்கும்போது இது நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மெத்தடு. ஸோ இதில் லேயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணல அப்படின்னா பராத்தாவில் பச்சை வாசனை அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்படி நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபுல்கா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம ரெண்டாவது மெத்தட் பாருங்கள். இதில் என்ன பண்ணுவோன்னா ஃபோல்டிங் மெத்தட். நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம பரோட்டாக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் மேலே வந்து நெய் போடணும், மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் பட்டர் தடவணும், இல்லைனா ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று இப்படி வந்து தடவினா மட்டும்தான் அதனோட லேயர்ஸ் தெரியும். இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், ஃபோல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது நீங்கள் தின்னாக தேய்ச்சிட்டு ஃபோல்ட் பண்ணுற இது ஒரு மெத்தடு. அதே மாதிரியே பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி கொண்டு வரும்போதே நமக்கு லேயர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ நெய் எவ்வளோ பட்டர் போடுறோமோ அந்தளவுக்கு ஒவ்வொரு லேயர் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சுட்டுக்கும். நீங்கள் நெய் பட்டர் போடும்போது எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்து அதிகமாக தெரியும். ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காது. ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது மெத்தட். பராத்தாலேயே நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து 3 தான் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் 2-3 மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தேர்டு மெத்தட். ரொம்ப சிம்பிளானது. நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி கத்தி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ், அவ்வளோதான். ஒரு 5 செகண்ட்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா இது பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணால் நெய்யை வந்து இப்படி சுருட்டினதுக்கப்புறம் இடையில நெய்யை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து தின்னாக தேய்ச்சிட்டு பண்ணிக்கலாம். இதே மாவில் லார்ஜ் சப்பாத்தி பண்ணலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து சோயா கீமோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சோயா கீமா சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கோல் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு சார்கோல் ஃபீலிங் கூட கொண்டு வரலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆலு சீஸ் பராத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ண முடியும். இதில் ஆயிலாக இருக்கட்டும், நெய், பட்டர் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஹெல்த்தியானது கூட. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. முதல்ல உருளைக்கிழங்கு ரெடி பண்ணணும். ஒரு 4 உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும்.
ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் லம்ஸ் இல்லாமல். இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நீங்கள் கேரட் காலிஃப்ளவர் கூட போடலாம். ஸோ பாருங்கள், தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம போட்டு பண்ணாலும் ஓகே. இப்போது மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இது வந்து ஹார்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு தேய்க்கும் போது உடையும். டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்டஃபிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம், கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கலாம். மசாலான்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். அது கரம் மசாலா, கொத்தமல்லி, ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள். அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான், இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே பராத்தாக்கு லம்ஸ் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம், 20 நிமிஷமாக அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே துருவி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 2 கியூப் நான் போடுறேன். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது சீஸ் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சின்ன சின்னதாக அந்த கண்ணுள்ள அந்த மோல்டில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் நல்லா அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்த விட இன்னும் சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சிக்கலாம். பால்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சப்பாத்தியோட. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சோன்னா அது வெளியே வராமல் இருக்கும். இது வந்து நீங்கள் கையிலையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் திக்கு சர்க்கிளாக வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஃபில்லிங் வைப்போம். அதாவது உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வைப்போம். இது வந்து நமக்கு ஆறிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப ஓவராக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ இந்த இதுக்கு எவ்வளோ வந்து வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மோதகம்லாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எட்ஜஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா சீல் பண்ணணும், அதுவும் டைட்டாக சீல் பண்ணணும். அப்படி சீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் தேய்க்கும் போதும். ஸோ இதை ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பண்ண வேணாம். நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இது மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுட்டு ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு வச்சுட்டு கடைசியாக நீங்கள் தேய்ச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ மாவு தூவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்படி உங்களால் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் நல்லா ஓரளவுக்கு திக்கான சர்க்கிளாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சுட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அது பிகினர்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடும் நான் காமிக்கிறேன். இதுவும் ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் டைட்டாக சீல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஷேப் வரணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீல் பண்ண முடியுமோ அப்படியே ரவுண்டாக சீல் பண்ணிவிடுங்க. நான் மடித்து வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மாவு தூவிட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம். ரொம்ப தின்னாக தேய்க்கிற பட்சத்தில் இது வெளியே வரும், அந்த உள்ளே வச்சுருக்கிற ஃபில்லிங் எல்லாம் வெளியே வர பார்க்கும். ஸோ அதனால் மாவு நல்லா தூவிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே காலிஃப்ளவர்லேயும் போட்டிருக்கேன், கோபி பராத்தான்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஸ்டஃபிங் வைக்கலாம் அப்படின்னா பன்னீர் வைக்கலாம், அதுக்கப்புறம் பாலக் பன்னீரோட ஸ்டஃபிங் வைக்கலாம், கேரட் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டில் பண்ணணும் அப்படின்னா வெல்லம், தேங்காய்,
இல்லை வெல்லம், கடலைப்பருப்பு அந்த ஃபில்லிங் கூட வைக்கலாம். இப்போது அயன் தோசை தவாவில் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மட்டும் பட்டர் இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். கிட்டத்தட்ட மினிமம் 3 to 5 minutes ஆகும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அது உப்பி வரும். இல்லைனா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். அதை வச்சு அப்படி பண்ணாலும் வந்துடும். இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா உப்பும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி வந்துச்சுனாவே பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். உள்ளே நிறைய பேக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் கடாய் பன்னீர் வந்து பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அதுவுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா ஆலு சீஸ் பராத்தாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கிரேவியோடு தான் எடுத்துக்கணும்னு இல்லை. நீங்கள் தயிரோடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிக்கிளோடு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோதுமையில் உங்களால் பண்ண முடியலைன்னா கூட மைதாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே கொடுக்க வேணாம். இதை வந்து ஒரு 2-3 பீசஸாக கட் பண்ணிவிட்டு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ஆலு சீஸ் பராத்தா சாப்பிட விருப்பப்படாத குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செஸ்வான் சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் பொட்டேட்டோ ஃபில்லிங்கில். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ வெரைட்டி வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி பண்ணலாம். இந்த மாவு வந்து உங்களுக்கு க்ரீனாக வேணும்னா அப்படின்னா பாலக்கீரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்தியானது கூட. நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் கடாய் பன்னீர் கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரீமி இல்லாமல் பண்ண. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minutesல ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ், நான், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் பன்னீர் மசாலா நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃபெனல், ட்ரை ரெட் சில்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி கரகரப்பாகவும் அரைக்கலாம், ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போது பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கேன். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லார்ஜ் க்யூபாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வெங்காயம், இஞ்சி பூண்டை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கலாம். இது பச்சை வாசனை போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளியை நான் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும், நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா இந்த கடாய் பன்னீர் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இது ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். நான் வந்து மீடியமாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்இமேஜினபிள் டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ பாருங்கள் நல்லா எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்ச கடாய் பன்னீர் மசாலா. இப்படி உங்களுக்கு அரைக்க டைம் இல்லைன்னா கடாய் பன்னீர் மசாலாவே கிடைக்குது, நீங்கள் வாங்கி கூட பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் பெருசாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு கடாய் பன்னீருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடியது தண்ணி. ஒரு கப் தண்ணி இல்லை 1/2 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் வேகும் நல்லா. ஸோ ரேடியாக தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றிடாமல்
நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்களோ, அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஓவராக தண்ணியும் ஆகிடக்கூடாது. இப்போது கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 கேப்சிகம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா வந்து இதுவும் வந்து மீடியம் டு ஹையில் தான் வச்சு நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நல்லா ரோஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். லோ ஃப்ளேமில் வச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுதன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாக ஆகும். ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது மிடியில் நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீமுக்கு பதிலாக நான் முந்திரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி நான் ஊற்ற போகிறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமே டைரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேணாம். ஸோ முந்திரிங்கிறது அந்த க்ரீமில் இருக்க அதே டேஸ்ட்டை கொண்டு வரும். இப்போ பச்சை மிளகாய் நான் 1 போடுறேன். நீங்கள் 1, 2, 3 உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் போட போகிறது கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நாம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸுக்கு மில்லட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடாய் பன்னீர் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய கிரேவி போட்டிருக்கேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உத்தமி கிச்சனில். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேங்கன் பர்த்தாவும் ஒரு பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தியும் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். அதாவது பேங்கன் பர்த்தா, அதுக்கப்புறம் ஃபுல்கா பண்ண போகிறோம். எப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ஆயிலே இருக்காது. நம்ம ஆயில் போடணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஃபுல்கா போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது கூட. அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக் பிளான்ட் எடுத்துக்கலாம். எக் பிளான்ட் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கார்லிக் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை க்ரில் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு தக்காளியும் வச்சு நான் க்ரில் பண்ண போகிறேன். அதாவது டைரக்ட் ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே ஆயில் வந்து கொஞ்சம் தடவிடலாம். அதே மாதிரி தக்காளிக்கும் ஆயில் தடவிடலாம். தக்காளியும் லைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வந்து பிளாக் ஆக வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து க்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது டைரக்ட் ஃப்ளேமில். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தோல் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்டெல்லாம் எதுவும் மாறாது, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான் கிடைக்கும். பட் ஆனால் தோல் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம தக்காளிலையும் தோல் எடுக்கணும். நீங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சட்னி கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி பண்ணும்போது ஒரு முழு வெங்காயத்தையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா க்ரில் பண்ணும்போது நல்லா ஒரு ப்ரௌன் பிளாக் ஆகும்போது அதனோட ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்மோக்கி எஃபெக்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து நமக்கு தேவை கிடையாது. பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஃபைனலாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட உங்களுக்கு பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மிக்சியில் ஒரு சுத்துட்டு எடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் சாஃப்டானா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பைஸாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் இதெல்லாம் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாய்த்தூளை 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஒரு 2லேருந்து 3 போதும். சின்ன தக்காளி இருந்தால் 3, பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும்.
உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா 2 எக் பிளான் போட்டு ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த தக்காளி தான் வந்து பேஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம க்ரில் பண்ண தக்காளியும் நம்ம இதில் தான் போடுவோம். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த க்ரில் பண்ண தக்காளி எக் பிளான்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். எதுக்காகனா அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பிளெண்டாகி வரும் அந்த கிரேவி. ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து முதல்ல நல்லா வதக்கிடலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போதும். ஸோ கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக மசிச்சு கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அதோடையே போதுன்னா நீங்கள் அப்படியே கூட நம்ம விட்டுறலாம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக் பிளான்ட்டில் மட்டும்தான் பண்ணணுமானா நீங்கள் வந்து கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். பெரிய நீல கத்திரிக்காயில் இதே மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மீடியம் டு லோ வைக்க வேணாம், மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ திரும்ப நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான எக் பிளான் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எதுவும் அரைச்சி விடும் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக கசூரி மேத்தி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிற ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையை நீங்கள் நல்லா வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா கசூரி மேத்தி ஆகிடும். அதாவது ஹிந்தியில் வந்து கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, வெந்தயக்கீரை வாங்கி அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஃபுல்கா பண்ண போகிறோம். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி, அவ்வளோதான். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு நல்லா வந்து சப்பாத்திக்கு மாதிரியே தேய்ச்சிட்டு நம்ம முதல்ல ஒரு தோசை தவாவில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை குக் பண்ணிடணும் 2 சைடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா டைரக்ட் ஃப்ளேமில் போட்டுட்டு அது நல்லா உப்பி வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்காங்கிறது. நம்ம வந்து ஃபுல்கா வந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம். மசாலா ஃபுல்கா பண்ணலாம், ஸ்பினச் அதாவது பாலக்கீரையில் பண்ணலாம், தக்காளியில் பண்ணலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு போகிறப்ப நீங்கள் சப்பாத்தியை விட நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபுல்கா வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ட்ரையே ஆகாது. நம்ம சப்பாத்தி போடும்போது என்ன ஆகுனா அப்படியே ஒரு சில டைமு ஹார்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா ரொம்ப சவுன்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ பாருங்கள் நல்லா உப்பி வருது. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கூட நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. டோ பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ இதுலேயே நீங்கள் பூரி போடலாம், இல்லை சப்பாத்தி போடலாம், பராத்தா போடலாம். பராத்தா போடும்போது நெய் மேலே கொஞ்சம் மாவு போட்டு அதுவும் பண்ணலாம். ஸோ ஒரே மாவில் நம்ம எல்லாமே பண்ணலாம். வெயிட் லாஸ்ன்னு போகிறங்க நீங்கள் ஃபுல்கா வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ நீங்கள் மார்னிங் செஞ்சுட்டு நீங்கள் நைட்டு வச்சுருந்தா கூட செமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்லேயும் வித்தியாசம் தெரியாது, சவுன்னு இருக்காது. ஸோ இதே மாதிரி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் கூடி சீக்கிரமாக வந்து அந்த ரெசிபியை நான் போடுறேன். இது வந்து நார்மல் சப்பாத்தி, இதே டோவில் நார்மல் சப்பாத்தியும் நம்ம போடலாம். ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜர், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிப்பியில் வரும்.
இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானது கூட. ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பீகன் பர்த்தா அதை விட சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்மோக்கியாக செமையாக இருக்கும். ஸோ மேலே நெய் இல்லைனா பட்டர் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், சூடு ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.